நீ மனசுல வச்சுக்காத. அண்ணன் கல்யாணம் ஆச்சரியக்குரியா போச்சு, அதனால என் கல்யாணம் கேள்விக்குரியாச்சு. இனிமே தயவு செஞ்சு வீட்டுல கல்யாண பேச்சு எடுக்காதீங்க. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? மனசே சரியில்லை, வெளியே போயிட்டு. இந்த ராத்திரி இல்லையா? அருமையான சாப்பாடு முருகா. உனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு வேலையும் கொடுத்து நல்ல வீட்டை அமைச்சு கொடுத்திருக்கேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முருகா, நிம்மதியா இருப்பேன். மாப்ள எனக்கு மாப்ள. ஆமாப்ள, வா வா. ஆமாப்ள மாப்ள, இங்க மல்லியான ஒரு மைனா இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் கொண்டு போவோம். ஆமாப்ள. இப்ப பாரு வேடிக்கை. யாரு யாரா? வெளியே வந்து பாரியா யாருன்னு தெரியும். இந்த வர இருக்க. யாரு? மல்லிகா வேடி தானே? மல்லிகாவா? அப்படி யாரு இங்க இல்லீங்களே? இது யாரு? இது என் பொண்ணு. யார்ப்பா இவங்க? நான் தான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் பல தடவை. ஆமா, நீங்க பொண்ணியா? காலையில அனுப்புறேன், மதிய பணத்தோட. என்ன பிரச்சனை? ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறியா? நீங்க நினைக்கிற பொண்ணு அந்த பொண்ணு இல்லையா? அது என் பொண்ணு, என் பொண்ணு. யாருடா நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, அசோசியேஷன் பிரசிடன்ட் பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா புது பிரச்சனையா இருக்கு. எந்த பிரச்சனை இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், எதுக்கு ராத்திரி தகவல் பண்ணிட்டு அதை பண்ண விடுங்க. எதுக்கியா முடிக்கிற? காலைல பேசிக்கலாம், விடு. நேர கலக்கியா பேசாரியா? இது ராத்திரி பிரச்சனை, காலையில தம்பி, நீங்க சமயத்துக்கு வரலன்னா என் பொண்ணோட வாழ்க்கையும் போயிருக்கும், என் மானமும் போயிருக்கும். மொத்தத்துல என் குடும்பமே அழிச்சிருக்கும் ஐயா. ரொம்ப நன்றி தம்பி, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏங்க, ஒருத்தர் ஆபத்துக்கு வந்து உதவி பண்ணா உடனே கடவுளுங்கிறீங்க, இல்லன்னா தலைவன்றீங்க. ஒரு மனித அடிப்படையில் ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒரு சராசரி மனுஷங்க, என்னத்த உங்ககிட்ட போய். இவ்வளவு பெரிய ஒரே பிள்ளை சர்வசாதாரணமா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ஆமாப்பா. கலியுக தெய்வமே, கந்தனுக்கு மூத்தோனே, மூஜிக வாகனனே, மூலப்பொருளோனே, கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன், காத்தருள்வார் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன். அப்பனே முருகா, வெக்காளியம்மா எல்லாரும் நல்லா வச்சிருக்காயே. ஏண்டா இந்த கோவிலுக்கு புதுசா பூசாரி இருந்திருக்காரமே? ஆமா அத்தா, மந்திரம் எல்லாம் தெளிவா சொல்றாரா, அர்ச்சனையை நல்லா பண்றாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. புதுசா வரவங்க முதல்ல அப்படிதான் இருப்பாங்க அத்தா. போட முட்டாள், ஆளை பார்க்காம அவசரப்பட்டு எதுவும் சொல்லாரே. ஐயா மன்னிக்கணும், இது தீபாராதனைக்கு மட்டுமே உரிய தட்டு. நீங்க இதுல போடுற காணிக்கைய உண்டியல்ல போட்டுருங்க. என்ன தயங்குறீங்க? எடுத்து உண்டியல்ல போடுங்க. இப்படி சொல்ல எப்படிங்க ஐயா? ஐயா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 180 கோயில் தேவைக்கேற்ற வருமானம் இல்லாம சரியான பராமரிப்பும் இல்லாம பாழடிச்சு போய் கிடக்குது. 6 கால பூஜை இல்ல 2 கால பூஜை கூட வழி இல்லாம நசிச்சு போய் கிடக்கு. ஆனா இந்த கோயிலுக்கு ஏதோ வருமானம் ஓரளவு வந்துகிட்டு இருக்கு. நிர்வாகமே எனக்கு நிறைய சம்பளம் தருது. எனக்கு அதிக தேவைகளும் இல்ல, ஆசையும் இல்ல. அதனால இதுல போட நிற்கிற காணிக்கையை உண்டியல்ல சேர்த்தீங்கன்னா
நிர்வாகம் இன்னும் சிறப்பா செயல்பட அதுக்குதான் சொல்றேன். சாமி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா செலவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். அதை எங்க எப்ப முருகன் பாத்துக்கோ. முதல்ல இந்த பணத்தை எடுத்து உண்டியல் போடுங்க. பாத்தீங்களா, இந்த காலத்துல இப்படி ஒரு பூசாரிய பார்க்க முடியுமா? என்னமோ சொன்னீங்க, ரொம்ப நல்லவர்டா. வாங்க போலாம். நீங்க தான் புதுசா வந்த பூசாரியா? ஆமாமா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் புது பூசாரி. ஆனா எங்க அப்பா முருகனுக்கு நான் பழைய ஆளு. நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டது கேட்டேன். உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு மகன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்க வீட்டுல இருக்காளா? இல்லம்மா, அது வாசல்ல உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கல, அவதான் என் பொண்ணு. அம்மா பூனா, ம், இங்க வா. ம், ம். ம். அம்மா உன்னை பத்தி கேட்டாங்க. அம்மா, இதான் என் பொண்ணு பூனா. மகராசியா இருமா. ஏமா, பிரகாரத்தில் உள்ள விக்கிரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சாத்திட்டியா? சரி, நீ போ. ஆ, அம்மா, ஆ, யார் பேர் கற்பனை பண்ணணும்? என் மகன் இருக்கான். பேர் ராசி சொல்லுங்க. ஆரம்பிச்சாங்க. திருவிழா நட்சத்திரம், மகர ராசி. நல்லது. மகாலட்சுமி மாதிரி அழகு கொடுத்த ஆண்டவன் அவளுக்கு பேச்சு கொடுக்கல. அவ நடந்து வரும்போது நான் மிரண்டே போயிட்டேன். நம்ம ஆரம்ப சாமிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆத்தா, இந்த பொண்ணு ஆத்தா, வாய் பேச முடியாத இந்த பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணி தம்பியுடைய வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா நீ?